சிருஷ்டிப்பின் கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். சர்வத்தை உண்டாக்கினவர், உங்களை நம்மை உண்டாக்கினவர் இன்றைக்கு நமக்கு சொல்லும் அந்த அன்பின் செய்தியை நாம் செவி கொடுத்து கேட்போம், அதன்படி நடப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அவர் சொல்லும் அந்த மாறாத சத்தியத்தின் செய்தி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நானே உங்களை தெரிந்து கொண்டேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல பாருங்க. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னமேயே தேவனாகிய கடவுள் கிறிஸ்துவுக்கென்று நம்மை முன்குறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எத்தனை மனித அறிவுக்கு எட்ட முடியாத ஒரு செய்தி. உலகம் உருவான பிறகு இந்த உருவாகிற உலகத்துல எந்த ஊர்ல, எந்த தெருவில், எந்த வீட்டில், எந்த மகனை, எந்த மகளை எனக்கென்று என்று உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னுமேயே தேவன் நம்மை முன்குறித்தாராம். எத்தனை அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு நாம் எல்லோரும். அதிலும் ஆண்டவராக இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது இருக்கிறதே, இது மகத்தான ஒரு தேவ தீர்மானம். ஆமென் அன்பானவர்களே. நாம் பிறந்து வளர்ந்த காலங்கள் உண்டு. நான் உலக மாயையில, உலக பாரம்பரியத்துல, உலக விக்கிர ஆராதனைகளில, உலக விதமான மாம்சீக சிந்தையில, இச்சைகளில, இருளான பாவ ஆவிகளில நான் ஒரு காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் நம்மை முன்குறித்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்த தேவன் ஆண்டவராய் இயேசு ஏற்ற நேரத்துல நம்மை பாதாள குழியிலிருந்து, குப்பையிலிருந்து, சாம்பலிலிருந்து, தூசிலிருந்து, இருளிலிருந்து, மரண குழியிலிருந்து, எதிரியின் பிடியிலிருந்து, ஊதாரிதனத்தின் பிடியிலிருந்து, ஏழ்மையின் பிடியிலிருந்து நம்ம எல்லாம் தெரிந்து கொள்கிறார். நம்மை அவர் அபிஷேகிக்கிறார், நம்மை அவர் கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால நம்மை கனப்படுத்தி சபைகளில நம்ம மேலான இடத்தில் நிறுத்துகிறார். ஜனங்கள் மத்தியில ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நம்மை கனத்துக்குரியவர்களாக தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். இது எத்தனை பெரிய அற்புதமான ஒரு தேர்ந்தெடுப்பு என்று நாம் உணரும்போது நம்முடைய கண்கள் கலங்குகிறது. நான் தேவனுக்கு என்றென்றைக்கும் ஜீவ காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கோடி நன்றி அப்பா, தகுதியில்லாத எங்களை தெரிந்து கொண்டீரே என்று நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் சொன்னார், என் தாயின் வயிற்றில நான் கருவாக உருவாக முன்னமேயே கிறிஸ்து இயேசு என்னை அவருக்கென்று பிரித்தெடுத்தார் என்று சொல்லி. அது எத்தனை அற்புதம். ஒரு தாயின் கருமுட்டையில, கர்ப்பப்பையில பல கருமுட்டைகள் இருக்கும். இதுல இந்த மகன், இந்த முட்டை என்னுடையது என்று ஆண்டவர் முன்குறித்து எடுத்துக்கொண்டாராம். இதைதான் ஒரு நாள் தேவனால் தொடப்பட்ட போது பவுல் சொன்னார், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம். நாம் தகுதி இல்லாதவர்கள். நம்முடைய குடும்பங்களில் யாரும் நம்மை கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரும் நம்ம இயேசுவுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. அல்லது மத தலைவர்கள் யாரும் நம்ம இயேசுவுக்கு என்று போதித்து நம்மை பிரித்தெடுத்து அவர்கள் நம்மை கைப்பிடித்து நடத்தவே இல்லை. மாறாக முன்குறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்துல எந்த குடியில, எந்த இருளில, எந்த குப்பையில, எந்த தூசில இருந்தாலும் அந்த நாள் அவர் கரங்களை நீட்டி நம்மை பிரித்தெடுத்தார். அவர் அபிஷேகித்தார், நம்மை நிலைநிறுத்தினார். நாம் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக? கனி கொடுப்பதற்காக. இந்த உலகில யாரும் செய்யாத மகத்தான காரியங்களை ஆண்டவராய் இயேசுவுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்யணும். நமது வாழ்க்கை கனி கொடுக்கணும், நம்முடைய செயல்கள் கனி கொடுக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் கனி கொடுக்கணும், ஆவியின் கனி கொடுக்கணும், அன்பின் கனி, உண்மையின் கனி, உத்தமத்தின் கனி, சாட்சியின் கனி, நீதியின் கனி, நேர்மையின் கனி, நமது வாழ்க்கையின் அர்ப்பணிப்பின் கனி, தேவன் ஒருவரை மகிமைப்படுத்தும் அந்த கனி, ஆத்ம பாரம் உள்ள ஒரு கனி,
ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தும் ஒரு கனி. சிலுவை சுமக்கும் அந்த அனுபவத்துல கனி கொடுக்க வேண்டும். உயர்வோ தாழ்வோ தெரிந்து கொண்டவர் நம்ம இதுவரைக்கும் கண்மணி போல் நடத்துகிறார். கோடி நன்றி அவருக்கு. நம் ஜீவ காலமெல்லாம் அவர் நம்மை நடத்தி கனி கொடுக்க நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் பிதா செய்கிறாரா. பார்த்தீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவர்கள் எந்த காரியத்துக்கு வேண்டிக் கொள்வார்களோ, யாருக்கு வேண்டிக் கொள்வார்களோ, யாருக்கு ஜெபிப்பார்களோ அதெல்லாம் பிதா நிறைவேற்றுகிறாராம். என் அன்பான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தருக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தாய்மாருக்கு, தகப்பனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு நாம் நன்றி சொல்லணும். நமக்கு தேவன் தந்திருக்கிற, இதோ உலகமெல்லாம் தந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக, அருமையான உடன் ஊழியர்கள் ஊழியக்காரிகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். தகுதியில்லாத நம்மையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறாரே, நாம் நன்றி சொல்ல வேண்டும். எதிரிகளின் இஷ்டத்துக்கு நம்மை விடாமல் இன்றைக்கும் பாதுகாக்கிறாரே, சாத்தானுடைய இஷ்டத்துக்கு நம்மை விட்டு விடாமல் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறாரே, அந்த தேவனுக்கு நம் ஜீவிய காலமெல்லாம் கோடி 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 நன்றி சொல்லி அவருக்கு உத்தமனாய் உத்தமிகளாக வாழ்வதுதான் தேவனுக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னமே எங்களை கிறிஸ்துவுக்கென்று முன்குறித்தீரே. ஏற்ற காலத்துல தாயின் கருமுட்டையில் எங்களை உமக்கென்று பிரித்தீரே. ஏற்ற நேரத்துல சிலுவில் சிந்த ரத்தத்தினால எங்களை குடியிலிருந்து, குப்பையிலிருந்து, இருளிலிருந்து, பாதாளத்திலிருந்து, ஆண்டவரே அந்தகார இருளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. உம்முடைய ரத்தத்தால் கழுவி, உம்முடைய ஆவியால் கழுவி எங்களை அபிஷேகித்து இயேசுவின் நாமத்தினால் உலகத்தின் பல தேசங்களிலே, எல்லா சபைகளிலும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் மத்தியில எங்களை நிறுத்தினீரே. உமக்கு கோடி நன்றி. நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் பிதா செவி கொடுக்கிறீர். கோடி நன்றி. நாங்கள் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு இன்றைக்கும் தாரும். தலைமுறை தலைமுறை உண்மையே ஆராதிப்போம். எங்கள் உடலில் உயிருள்ளவரை, உள்ளத்தில் மூச்சுள்ளவரை, ஆண்டவராகிய இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். உம்மையே மகிமைப்படுத்துவோம். உம்மையே உயர்த்துவோம். உம்மையே ஆண்டவரை எங்கும் எடுத்துரைப்போம். உமது ராஜ்யமான சபையை எங்கும் நாங்கள் எழுப்புவோம். ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. நீ செய்த வர்ணிக்க முடியாத நன்மைகள், நீர் எங்களை தப்புவித்தது, வர்ணிக்க முடியாத விஷயங்களில் எங்களை தப்புவித்தீர். எங்களை ஆச்சரியப்பட விதத்தில் உயர்த்தி வைத்தீர். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.